PL subscribe and support. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு கோதுமை உப்புமா தான் செய்ய போகிறோம். வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். இப்படி செஞ்சிட்டோன்னா குழந்தை கூடி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா கீ எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ண அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வணங்கணும். வணங்கி வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நார்மலாகவே கேரட்டு பீன்ஸ் மட்டும்தான் சேர்க்குவோம் நாங்கள் எப்பொழுதுமே. அதை நல்லா சேர்த்து கேரட்டு பீன்ஸும் அது கூடவே ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போதும். ரொம்ப புளிப்பாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கூடி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது நல்லா வணங்கி வரட்டும். நீங்கள் அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக கேரட் பீன்ஸ் தான் நான் ஆட் பண்ணுவேன். அதை ஆட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அது கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மசாலா தான் இதுக்கு மெயினாக. கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், அது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் மிளகாத்தூள் அது மட்டும் போதும். நல்லா அது போட்டு நல்லா இந்த பச்சை மணம் போனதும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா கொதித்து வரும்போது நம்ம இந்த ரவையை சேர்த்து பண்ணிக்கலாம். தேவையான உப்பு போட்டுருங்க. பாப்பாவுக்கு கூழ் அரைச்சிட்டு இருக்கேன். ராகி கூழ் தான் கொடுப்பேன். நான் எக்ஸ்ட்ரா பேக்கெட் பால் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். அந்த ராகி கூழ் நல்லா ஊற வச்சு அதில் நல்லா பால் கட்டி எடுத்து தான் கொடுப்பேன். அதுதான் ரொம்ப ஹெல்த்தியானது. பேக்கெட் பாலில் இப்போவே கொடுக்க வேண்டாம். நம்ம தண்ணி நல்லா கொதித்து வந்துச்சு. அது கூடவே ரவையை ஆட் பண்ணி நல்லா இலக்கி விட்டுக்குங்க. தண்ணி வத்துற கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அப்போ அது கரெக்டான அளவில் தண்ணி வற்றி வந்துடும். டெய்லி நார்மலாக எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது கூட கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.